ஆலய தீபம் நேயர்களுக்கு ரேகா மணியின் அன்பு வணக்கம். கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு உகந்த மாதம். ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய விரத முறைகளை பற்றி இன்றைய தினம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். 48 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து சபரிமலை சென்று ஐயப்பனை வழிபடுகின்ற ஏராளமான பக்தர்களை நாம் பார்க்கிறோம். 48 நாட்களும் கடுமையான விரதம், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாக எண்ணிக்கொண்டு ஐயப்பனை மனதிலே தாங்கிக் கொண்டு மலையேறி ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு வருவர். கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்பனை எண்ணி மாலையிட்டு துளசி மாலை அல்லது ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு ஐயப்பனின் திரு உருவ சிலை அந்த மாலையிலே இருக்கும் மாலை அணிவர். குருசாமியின் மூலமாக மாலையை அணிந்து கொள்ளும் வழக்கம் இருக்கிறது. அப்படி இயலாதவர்கள் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து அர்ச்சகர் கரங்களால் மாலை அணிந்து கொள்ளலாம். அதுவும் முடியவில்லை என்றால் தன் தாய் தந்தையரிடம் ஆசி வாங்கி தாயை இறைவனாக பாவித்து அவர்களின் கரங்களால் அந்த மாலையை அணிந்து கொள்ளலாம். இப்படி கார்த்திகை முதல் நாள் மாலை இடுபவர்கள் நிறைய பேர் உண்டு. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்றைய தினம் மாலை இடுவர். மாலை இட்ட நாள் முதல் கடுமையாக ஐயப்பனை எண்ணி விரதம் இருப்பர். பேசுகின்ற பொழுதும் மனதாலும் கூட தவறான வார்த்தைகளையோ எண்ணங்களையோ சிந்திக்காத அளவிற்கு கடுமையான ஒரு விரதம். அந்த விரதத்தினுடைய பலன் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்பதுதான் உண்மை. சரி, இந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் ஒரே மாதிரியான உடையை அணிகின்றனரே, அதுவும் அந்த உடைகள் பார்த்தோம் அப்படின்னா ஆடம்பரம் இல்லாம ரொம்ப யதார்த்தமான எளிமையான ஒரு உடையாக அது இருக்கும். அது ஏன் அப்படின்னா அனைவரும் ஒன்று, இறைவனுக்கு எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரிதான் என்பதை பறைசாற்றுவதற்காக அத்தகைய உடைகள் அணிகின்றனர். அது மட்டும் தானா அப்படின்னா சபரிமலைக்கு செல்வதற்கு 2 பாதை உண்டு. ஒன்று பெரிய பாதை, இன்னொன்று சிறிய பாதை. 1960ஆம் ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இந்த சிறிய பாதை என்ற ஒன்று இல்ல, பெரிய பாதை மட்டும்தான். பெரிய பாதை வழியா போனா பல மிருகங்களோட அச்சுறுத்தல் நிறையவே இருக்கும். அப்படி இருக்கின்ற சூழல்ல ரொம்ப கலர் அதிகமான உடைகளை அணிந்து சென்றால் அது அவர்களுக்கு ஆபத்து தான். அதனால் ஒளிச்சிதறல் குறைவாக இருக்கக்கூடிய வண்ணங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தனர். அதன் காரணமாக வந்ததுதான் இந்த காவி உடை, கருப்பு உடை, நீல உடை, பச்சை உடை அப்படின்னு பல வண்ணங்கள்ல அந்த வண்ணங்களினுடைய அடர்த்தி குறைவாக இருக்கிற மாதிரியான உடைகளை அணிஞ்சிட்டு போறாங்க. 1960ற்கு பிறகு இந்த சிறிய பாதை என்ற ஒன்று தோன்றியது. அப்பொழுது ஆளுநராக இருந்த வி கிரி என்பவர் ஐயப்பனை வழிபடலாம் அப்படின்னு சபரிமலை செல்கின்ற பொழுது பெரிய பாதை கொஞ்சம் அவருக்கு கடினமா இருந்தது. வேறு பாதை இல்லையா அப்படின்னு சிந்திக்கின்ற பொழுது உருவானது இந்த சிறிய பாதை. அதே மாதிரி டோலி என்கின்ற ஒன்று சபரிமலையில இருக்கிறது. டோலி என்கின்ற ஒன்றும் அப்பொழுதுதான் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. மலையேறி செல்ல முடியாதவர்களை நாற்காலியில் அமர வைத்து தோளிலே சுமந்து செல்கின்ற ஒரு வழக்கம் 1960கள்ல தொடங்கி இன்றளவும் அது இருக்கிறது. தோளிலே சுமந்து பக்தர்களை மலைக்கு மேல் கொண்டு சென்று திரும்ப கொண்டு வந்து கீழே விட்டுருவாங்க. இப்ப இது போன்ற அமைப்புகள் எல்லாம் 1960கள்ல ஏற்படுத்தப்பட்டது. இந்த 2 பாதையில பெரிய பாதை என்பது 48 மைல் தூரம் கொண்டது. நேரம் இருப்பவர்கள், உடலிலே பலம் இருப்பவர்கள், இளைய வயதினர் எல்லாம் பெரும்பாலும் இந்த பெரிய பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். எருமேலியிலிருந்து சபரிமலை வரை இருக்கக்கூடிய 48 மைல் தூரம் கொண்டது இந்த பெரிய பாதை. சிறிய பாதை பம்பாவிலிருந்து சபரிமலை வரை இருக்கக்கூடிய அந்த தொலைவானது 7 கிலோமீட்டர் தூரம். பலர் இந்த சிறிய பாதையை தேர்ந்தெடுத்து ஐயப்பனை சென்று வழிபடுவர். எந்த பாதையில் சென்றால் என்ன, ஐயப்பனை முழுமையாக மனதில் தாங்கி நிறைவில் நாம் சென்று அடைவது ஐயப்பனினுடைய திருப்பாதம்தான். அதனால் இந்த பாதை சரியானது, இந்த பாதை சரியில்லை என்பதெல்லாம் இல்லை. 2 பாதைகளும் நமக்கு பல நற்பேறுகளை தரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. இப்படி ஐயப்ப பக்தர்கள் செல்கின்ற பொழுது தலையிலே இருமுடி சுமந்து செல்வது வழக்கம். இங்கிருந்து கிளம்புகின்ற பொழுதே இருமுடி எடுத்துக்கொண்டுதான் செல்வர்.
அதற்கு பின்புலமாக பல கதைகள் வரலாறுகள் உண்டு. அது ஏன் இருமுடியை முடிச்சு போல ஒரு பையை தலையிலே சுமந்து செல்கிறார்கள் அப்படின்னா, ஐயப்பன் தன்னுடைய தாய்க்கு புலிப்பாலை கொண்டு வர்றதுக்கு போனார் இல்லையா, அப்ப தனக்கு தேவையான உணவுகளை மற்ற பொருட்களை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி தலையில வச்சுக்கிட்டு போயிருக்காரு. அதை நினைவுபடுத்தும் விதமா ஐயப்ப பக்தர்கள் தலையிலே இருமுடி சுமந்து செல்கின்றனர். அந்த இருமுடியில தேங்காய்க்குள்ள நெய் இருக்கும். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேங்காய் என்பது உடம்பாகவும் அதில் இருக்கின்ற நெய்யானது உயிராகவும் பார்க்கப்படுகிறது. அதை சுமந்து போய் அதுல இருக்கின்ற நெய்யை வைத்து ஐயப்பனினுடைய மூல விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்வார்கள். அப்படி இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவினுடைய திருவடியில் சென்று சேர்வதற்கான முதல் படியாக இது பார்க்கப்படுகிறது. இருமுடிய தலையில சுமந்துகிட்டு தான் மலை ஏறுவாங்க. அதை ஏன் கையில எடுத்துட்டு போக கூடாதா, இல்ல வேற ஒரு பையில எடுத்துக்கிட்டு நாம சுலபமா கொண்டு போக கூடாதா அப்படின்னு எல்லாம் கேள்வி எழும். ஆனால் அதை தலையில் சுமந்து செல்வதுதான் சரி. பக்தி ரீதியாக பார்த்தாலும், நம் பாதுகாப்பு ரீதியாக பார்த்தாலும் அது சரிதான். ஏன் அப்படின்னா, மலை மேல ஏறும், கல்லும் முள்ளும் கலந்த பாதை இல்லையா அது. ஐயப்ப பக்தர்கள் அப்படி மலை மேல் செல்கின்ற பொழுது திரும்பி பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய கவனம் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கவனம் சிதறுச்சுன்னா அந்த இடத்துல விபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக அவர்களின் கவனமானது ஐயப்பன் மேல் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருமுடியை தலையிலே சுமந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஐயப்பனினுடைய திருவடியை மட்டுமே எண்ணி அந்த மலையை ஏறுவர். இருமுடியில் ஒரு புறம் பார்த்தோம்னா மலை ஏற 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 அதனுடைய பலுவானது குறைந்து கொண்டே வரும். முன்பகுதியில பலு எப்பவுமே அதே போலத்தான் இருக்கும். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஐயப்பனை நோக்கி செல்ல 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 பக்தர்களினுடைய தலை கனமானது குறைந்து இந்த உலகத்தில் எல்லாமே இறைவன் தான், இறைவனால் ஆட்டுவிக்கப்படுபவர்கள் தான் நாம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் ரீதியாக தலை கனமானது குறைந்து இறைவனினுடைய திருவடியை முழுவதுமாக அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. இப்படி இருமுடியை ஏந்தி செல்வதற்கு பின்புலமாக பல நிகழ்வுகளானது குறிக்கப்படுகிறது. 48 நாட்களும் விரதம் இருந்து இறைவனை ஐயப்பனை முழு மனதோடு வழிபட்டு பல நன்மைகளை இந்த கார்த்திகை மாதத்திலே அடைய வேண்டி, ஐயப்பனினுடைய அருட்கருணை அனைவருக்கும் இருக்க வேண்டி நாம் மனதார ஐயப்பனை எண்ணிக்கொண்டு அவனுடைய அருள் கார்த்திகை மாதம் மட்டுமல்ல எல்லா நாட்களும் நம் இல்லங்களில் முழுவதுமாக தங்க வேண்டுமாய் ஐயப்பனை வேண்டி விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை மகர ஜோதியினுடைய அற்புதத்தையும் சபரி பீடத்தை பற்றியும் தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகா மணி. நன்றி, வணக்கம்.